சுகமே சூழ்க. முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகபக்தர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஆமாம், வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள். இன்றைக்கி நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. மாலை போட்டு கோவிலுக்கு திருச்செந்தூர் போயிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கூட மாலை போட்டு போயிட்டு வந்தோம். ஆனால் விசாகத்தன்னைக்கு போகும்போது முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதே போல் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வேல் அபிஷேகம் பண்ணலாம், முருகனுக்கு பூஜை பண்ணலாம், வெற்றிலை தீபம் போடலாம், இல்லை பதிகங்களை பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல், திருப்புகழ் அந்த மாதிரி பதிகங்களை பாராயணம் பண்ணலாம். பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம், பகை கடிதல், குமாரசிவம், இந்த மாதிரி பல பதிகங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு எளிமையானதை உங்களுக்கு நேரம் எந்த அளவு முடியுமோ அந்த நேரத்தை வீணாக்காமல் கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். எதுவுமே முடியலைன்னா முருகான்னு சொன்னாலே போதும், முருக ஓடோடி வருவார். முடிஞ்சால் ஏதாவது பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சு வணங்குங்க. நான் இன்றைக்கி வேல் அபிஷேகம் பண்ணேன் முருகனுக்கு. ஏன்னா நான் சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அபிஷேகம் பண்ணி. அங்கே ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைமில் சஷ்டி ஏதாவது ஒரு நாள் நான் பண்ணிடுவேன். இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அதனால் இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நேற்று ஈவினிங்கும் போனோம் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு. இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வேல் அபிஷேகம் பண்ணிவிட்டு அண்டர்பதி குடியேற திருப்புகழ் பாராயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ 108 தடவை பாராயணம் பண்ணிவிட்டு பூஜையை முடித்தாச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு முருகனை வணங்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க மனசார நினச்சாலே போதும், கண்டிப்பாக முருகன் நம்ம கூட இருப்பார். முருகன் நம்மளை கைவிட மாட்டார். நாம் தான் முருகனோட கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். எந்த ஒரு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டுமே என்றைக்குமே விடாமல் முருகனை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியையும் முருகன் உங்களுக்கு காணிச்சிட்டே இருப்பார். முருகனை நினச்சி மனதார ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. ஒவ்வொரு நாளையும் முருகனோட கையில் ஒப்படைங்க. ஓம் முருகா போற்றி. சுகமே சூழ்க.